தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று முன்தினம் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டிருந்தது. அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் தீவிர புயலாக உருவாகும் என கூறப்பட்டது. அதன் பின்னர் வங்கதேசம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு வங்க கடற்கரையை கடக்கும் என்று வானிலை மையம் கணித்திருந்தது. இந்த நிலையில் வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இன்று காலை புயல் உருவாகும் என அறிவித்த நிலையில் இன்று மாலைக்கு பிறகே புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரீமல் என பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் நாளை நள்ளிரவு வங்கதேசம் ஒட்டிய சாகர் தீவு அருகே மணிக்கு 135 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடக்கும் என வானிலை மையம் கணித்துள்ளது. பருவமழையை எதிர்கொள்ள சென்னை மாநகராட்சி முன்னெச்சரிக்கை பணிகளை முடுக்கிவிட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, சென்னையில் திடீர் கனமழை பெய்தாலும் வெள்ளம் ஏற்படாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறினார். சவுத் வெஸ்ட் மான்சூன், அதாவது மேற்கு பருவமழை நம்ம துவங்குது. ஸோ அதனால அந்த நேரத்தில் அந்த திடீர்னா சில சமயத்தில் திடீர்னா ஹெவி ரெயின்ஃபால் இருக்கலாம். ஸோ அது வாட்டர் ஸ்டெக்னேஷன் அங்கங்கே அந்த இஷ்யூஸ் எங்கேயும் இனண்டேஷன் இஷ்யூஸ் இருக்கக்கூடாது. அதுக்காக நம்ம இப்போ அந்த டீசில்டிங் ஒர்க்ஸ் முன்னெச்சரிக்கையாக நம்ம சென்னை மாநகரத்தில் மற்ற சுற்றுள்ள அனைத்து அந்த நகரப்புற உள்ளாட்சி அமைப்புகளிலும் நம்ம டீசில்டிங் ஒர்க் ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இது இயற்கையான திடீர்னு மழை வந்துருச்சுன்னா ஒன்றும் இஷ்யூ இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஆய்வு பண்றோம். சென்னை மட்டுமன்றி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பிற மாவட்டங்களிலும் நடவடிக்கைகள் எடுக்க ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை இந்துத்துவா தலைவர் என தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை குறிப்பிடுவது அவருடைய அறியாமையை, தவறான புரிதலை தான் வெளிப்படுத்துவதாக வி.கே. சசிகலா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சாதி மத வேதங்களை கடந்து அனைத்து தரப்பினராலும் மதித்து போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவியாக தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காட்டியவர் என்றும், இந்து, இஸ்லாமியர், கிறிஸ்தவர் என அனைத்து சமூகத்தினரும் சொந்தம் கொண்டாடிய ஒரே தலைவி ஜெயலலிதா என்பது நாடறிந்த உண்மை என குறிப்பிட்டிருக்கிறார். சாதி மத பேதங்களை கடந்து ஏழை எளிய சாமானிய மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் ஜெயலலிதா என தெரிவித்துள்ளார். ஜெயலலிதாவுக்கு தெய்வ நம்பிக்கை இருப்பது அனைவரும் அறிந்ததே. ஆனால் அதே சமயம் என்றைக்கும் மத நம்பிக்கை அவருக்கு கிடையாது எனவும், தமிழ்நாட்டை அமைதி பூங்காவாக வைத்திருந்த பெருமை ஜெயலலிதாவை சேரும் என்பதால் எந்தவித குறுகிய வட்டத்திற்குள்ளும் யாராலும் அவரை அடைத்துவிட முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்ளாக சசிகலா குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் ஹிஸ்பு உத் தஹ்ரீர் என்ற பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த ஆதரவாளர்கள் 3 பேரை சென்னை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். சென்னை ராயப்பேட்டையைச் சேர்ந்த அமீர் உசேன், அவரது தந்தை மன்சூர் மற்றும் சகோதரர் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் ஹிஸ்ப் உத் தஹ்ரீர் என்ற இயக்கத்துடன் இணைந்து செயல்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இவர்கள் ஹிஸ்ப் உல் தஹ்ரீர் இயக்க கொள்கைகளை எடுத்து கூறி ராயப்பேட்டை பகுதிகளில் கூட்டங்களை நடத்தியதாகவும் பல்வேறு வீடியோக்களை வெளியிட்டதாகவும் காவல்துறையினர் கண்டறிந்துள்ளனர். உலகம் முழுவதும் கிலாபத் என்ற இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவதன் நோக்கில் தற்போது நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் இஸ்லாமியர்கள் வாக்களிக்க கூடாது என்று பரப்புரை மேற்கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பொதுமக்களிடம் பரப்புரை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது புரட்சி படையை சேர்ந்தவர்களிடமும் தங்கள் கொள்கையை பரப்பும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதை காவல்துறையினர் கண்டறிந்துள்ளனர். இதனையடுத்து ஊபா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். இவர்களுடன் யாரெல்லாம் தொடர்பில் உள்ளார்கள் உள்ளிட்டவை குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். 80 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கியை செலுத்த தவறினால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என மைசூருவில் பிரதமர் மோடி தங்கியிருந்த ஹோட்டல் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டம் குண்டலுப்பேட்டையில் உள்ள பந்திப்பூர் தேசிய புலிகள் காப்பகத்தின் 50வது ஆண்டு பொன்விழா கடந்த ஆண்டு நடைபெற்றது. தேசிய புலிகள் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் இணைந்து இந்த விழாவை நடத்தின. இதில் கலந்து கொள்வதற்காக கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் மைசூரு சென்றிருந்த பிரதமர் மோடி அங்குள்ள நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்தார். இந்நிலையில் பிரதமர் மோடி தங்கியதற்கான கட்டணத்தில் 80 லட்சம் ரூபாய் பாக்கியை 1 வருடமாக செலுத்தவில்லை என்று கூறி அந்த ஹோட்டல் நிர்வாகம் குற்றம் சாட்டியுள்ளது. வாடகை பாக்கியை செலுத்த தவறினால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்து அந்த ஹோட்டல் நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.
தொழில் போட்டி காரணமாக சென்னை அண்ணா நகரில் உள்ள அழகு நிலையம் மல்யுத்த களமாக மாறிய காட்சிதான் இது. சென்னை அண்ணாநகர் சாந்தி காலனியில் உள்ள லோகேஷ் என்பவரின் அழகு நிலையத்தில் வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் குறைந்த கட்டணம் வசூலிக்கப்பட்டதாகவும் தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஷாம்குமார் என்ற மற்றொரு கடை உரிமையாளர் தனது கூட்டாளிகளுடன் லோகேஷின் கடைக்குள் புகுந்து அவரை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த லோகேஷ் மற்றும் அவரது மனைவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் லோகேஷ் அளித்த புகாரின் பேரில் ஷியாம்குமார் உட்பட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். குரூப் 2 மற்றும் குரூப் 2A பணிகளுக்கான முதன்மை தேர்வின் புதிய பாடத்திட்டங்களை TNPSC வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் உள்ள காலி பணியிடங்கள் TNPSC மூலமாக நிரப்பப்படுகின்றன. ஆண்டுதோறும் தேர்வு அட்டவணையை வெளியிடக்கூடிய தேர்வாணையம் ஒரு சில மாற்றங்களையும் அவ்வப்போது செய்து வருகிறது. அந்த வகையில் கடந்த மாதம் குரூப் 2 மற்றும் குரூப் 2A நிலையில் உள்ள பணியிடங்களுக்கான முதன்மை தேர்வுகள் தனித்தனியாக நடத்தப்படும் என்று அறிவித்தது. மேலும் குரூப் 2 பணியிடங்களுக்கு நேர்முக தேர்வு கிடையாது என்றும் குறிப்பிட்டது. இந்நிலையில் குரூப் 2 முதன்மை தேர்வுக்கான மாற்றி அமைக்கப்பட்ட பாடத்திட்டமும் குரூப் 2A முதன்மை தேர்வுக்கான புதிய பாடத்திட்டமும் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி குரூப் 2 முதன்மை தேர்வில் தமிழ் தகுதித்தாலும் பொது அறிவும் விரிவாக விடையளிக்கக்கூடிய வகையில் பாடத்திட்டம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் குரூப் 2A முதன்மை தேர்வில் தமிழ் தகுதித்தாள் மட்டும் விரிவாக விடை அளிக்கக்கூடிய வகையிலும் பொது அறிவுத்தாள் கொள்குறி முறையில் விடையை தேர்வு செய்யக்கூடிய வகையிலும் புதிய பாடத்திட்டம் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் பொது அறிவுத்தாளில் 50% வினாக்கள் பட்டப்படிப்பு தரத்திலான பொது அறிவு சார்ந்ததாகும். 20% வினாக்கள் 10ஆம் வகுப்பு தரத்திலான கணக்கும் 30 விழுக்காடு வினாக்கள் 10ஆம் வகுப்பு தரத்திலான பொது ஆங்கிலம் அல்லது பொது தமிழில் இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. TNPSCயின் ஆண்டு திட்ட அட்டவணைப்படி 2030 காலிப்பணியிடங்கள் கொண்ட குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வு அறிவிப்பு ஜூன் 28ஆம் தேதி வெளியாக வேண்டும். அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.